ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு. கும்பராசி நேர்களே, உலக வெற்றி, உலக சாதனை, ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு தொழில், ஒரு வெளிநாட்டு தொழில், ஒரு பயணத்தின் மூலம் முன்னேற்றம், ஒரு அரசியலில் முன்னேற்றம், ஒரு பொது வாழ்க்கையில் முன்னேற்றம், ஒரு ஆலய பணி, ஒரு பூரிய சொத்தினால் முன்னேற்றம், இத்தனையும் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். உலக வாழ்க்கையில் ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கிற 40 வயது 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இன்னும் ஏற்பட அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. அதாவது 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றங்கள் என்பது படிப்படியாக ஏற்படக்கூடியது. ஒரு 40-50 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. முன்னாடி பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை, கொஞ்ச நஞ்ச வேதனை இல்லை. தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், மனைவியோடு மனப்போராட்டம், உள்ள போராட்டம், நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. இத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு தெளிவான முடிவெடுத்து, ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5ஆம் இடத்திற்கு, அதாவது நல்லா கவனிக்கணும், கும்பராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்திருப்பது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினோடு சேர்ந்திருப்பது. கும்பராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடத்து அதிபதி புதனும், 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடத்து அதிபதி புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பது உங்க பிள்ளைகளுக்கு உயர் பதவி, பிள்ளைகளுக்கு ஒரு உயர் பதவி தருவது, சொத்துக்களை உங்க சொத்துக்கள் மூலம் விற்பனை செய்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பூர்வ புண்ணியத்தால் சொத்துக்களால் பிள்ளைகளுடைய தொழில் கல்விக்கு பயன்படுத்துவது. ஒருத்தர் மருத்துவம் படிக்க போறாங்க, பிள்ளைகளுக்கு பண உதவி செய்யறது, இல்லை பெரிய உத்தியோகத்திற்கு உதவுறது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பா கும்பராசிகள் நிச்சயமா நடக்கும். அடுத்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஞானகாரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் ஒரு கூட்டு முயற்சி, வெளிநாட்டு யோகம், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பொது சேவை, ஒரு பிரபலமான அரசியல் தொடர்பு, ஒரு ஆலய பணி, இந்த மாதிரி துறையில் முன்னேறக்கூடியது, பொது சேவையில் முன்னேறக்கூடியது, பப்ளிக் சர்வீஸில் முன்னேறக்கூடியது, ஊராட்சி தலைவர், ஒரு இடத்துல முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய அவர்கள்லாம் ஒரு நல்ல பதவி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். எல்லாருடைய ஆதரவும் பெறுகின்ற, மக்கள் ஆதரவு பெற்று ஒரு பதவி ஏற்கக்கூடிய காலம். எப்பொழுதுமே காலச்சக்கரத்தின், காலபுருஷனின் காலச்சக்கர தத்துவப்படி ஒரு சிம்மத்தில் கிரகம் இருப்பது, தனுசுவில் கிரகம் இருப்பது, கும்பத்தில் கிரகம் இருப்பதால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக கும்பராசிக்கு ஏற்கனவே சனி பகவான், சனி ராகு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஜென்மத்தில் சனி ராகு அற்புதமான யோகத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே நேரத்தில் பயணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் அற்புதமாக, ரியல் எஸ்டேட், கட்டட தொழில், இதெல்லாம் அற்புதமாக வேறு இன ஜாதி மக்கள் ஒரு கூட்ட அமைப்புல
எந்த அமைப்பு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பண்றாங்க, இதெல்லாம் கும்பராசிக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஆக இந்த மேசம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த இடங்களில் கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது, அதே போல காலச்சக்கரத்தின் மேசராசிக்கு உச்சம் பெறுகின்ற ஒரு சூரியன் 5ஆம் இடமான அந்த காலச்சக்கரத்தின் 5ஆம் இடமான 5ஆம் அதிபதியாக அதற்கு கும்பராசிக்கு 7ஆம் இடமாக அமையும்போது கூட்டமைப்பில் செய்கின்ற எந்த ஒரு தொழிலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். ஒரு அரசாங்கத்தின் பதவி, ஒரு அரசியல் பதவி, ஒரு காலச்சக்கரத்தின் இந்த காலப்படி 5ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அது கும்பராசிக்கு 7ஆம் இடம், சப்தமஸ்தானம். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் எல்லா துறையிலும் சாதிப்பதற்கு எல்லா துறையிலுமே, எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே சாதிப்பதற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு, பேரும் புகழும் எடுப்பதற்கு, உலக புகழ் அடைவதற்கு இந்த 7ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு யோகமான இடம், மிகப்பெரிய யோகமான இடம், ராஜயோகம் தருகின்ற அற்புதமான இடம். அந்த இடத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் மேலும் கேது ஞானகாரனுடன் கேதுவோடு இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக என்ன இந்த கணவன்மணி பிரச்சனைகள் அதுவும் இப்ப சரி ஆயிடும். புரிஞ்சுங்களா? குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. என்னங்க எல்லாமே நல்லது நடக்கா? சில பிரச்சனை இருக்குதா? சாதிக்கக்கூடியவர்கள் சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் அனுசரித்து சாதனைக்கு போவாங்க. எல்லாமே சாதகமா அமையாது. சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் சாதனை பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள், வெற்றி அமைப்புகள் கும்பராசிக்கு உண்டு, நிச்சயமா உண்டு. சரிங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஒரு டைம் ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, திருப்தியா. அதாவது நீங்க எனக்கு அனுப்பின காப்பி, உங்க ஜாதக காப்பி பலன் சொல்லும்போது உங்க முன்னாடி இருக்கும், என் முன்னாடி இருக்கும். எப்படி நேருக்கு நேராக உட்காந்து நீங்க பலன் கேட்குற ஒரு சிறப்பான அம்சத்தோடு நேராக வந்து எப்படி கேட்குற அதே போல நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அப்படியே தெளிவா உட்காருங்க. ஒரு டைம் அரை மணி நேரம் டைம் எடுத்து உட்காருங்க. ஏன்னா உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட யாருக்காவது நான் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும், அவங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு தெளிவா கேளுங்க, அமைதியா, தெளிவா, அற்புதமா, திருப்தியா. இனி ஒரு குழப்பமே வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை, இதை செஞ்சா சரியா வரும். அப்போ என்ன மாதிரி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், என்ன நிவர்த்திகள், எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட். ஏன்னா தலையெழுத்து பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அந்த தலையெழுத்து உங்களுக்கு தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். என்னதான் நாங்கள் பொது பலன் சொன்னாலும் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில், சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு தசாபுத்தி நடக்கும். அந்த தசாபுத்திக்கும் தற்காலிக அந்த கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அப்பதான் ராஜயோகம் தரும். அதுக்காக சுயஜாதையும் பாருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஆக வீட்டுக்கு ஒரு நல்ல நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சித்தர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.